இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உடைய 16th லெசன் ஜன்ம திவஸ் பர் பேடு லகாவோ சாரங்கி புக்ல இருந்து பார்க்க போறோம். ஜன்ம திவஸ் ஜன்ம பர்த் அர்த்தம், பிறக்கிறதுன்னு அர்த்தம், திவஸ்னா டேன்னு அர்த்தம். அப்ப ஜன்ம திவஸ் அப்படின்னா நம்மளோட பர்த்டே. பர்னா மேல, பேடுனா மரம் இல்லையா, லகாவோ லகானா ஸ்டார்ட் அர்த்தம், ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல வந்துட்டு மரம் வைக்கிறது, மரம் வளர்க்கறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீனிங்ல வருது. ஜன்ம திவஸ் பர் பேடு லகாவோ, பர்த் டே அன்னைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு மரத்தை வந்துட்டு நட்டு வச்சிருங்க அப்படிங்கறது நம்மளுடைய போயமுடைய நேம். வாங்க போயம் பார்க்கலாம். ஜன்ம திவஸ் பர் பேடு லகாவோ, சேம் அதே தான். பர்த்டே அன்னைக்கு பர்னா மேல வந்துட்டு பேடு, மரத்தை என்ன பண்ணுங்க, லகாவோ லகாவும் நடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, அது மரம் வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஹரா பரா சன்சார் பசாவோ, ஹரானா கிரீன் கலர்னு அர்த்தம், பரானா ஃபீல்டுன்னு அர்த்தம், அதாவது கிரீனிஷ் நிறைஞ்ச அந்த சன்சார்னா உலகத்தை என்ன பண்ணுங்க, பசாவோ பசானா செட்டில்னு அர்த்தம், அதாவது உலகத்தை செட்டில் பண்ணுங்க. எப்படி பண்ணணும், நல்லா கிரீனிஷா செட்டில் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஜன்ம திவஸ் பர் பேட் லகாவோ, சேம் அதே தான். ஜன்ம திவஸ் பர்த்டே அப்ப வந்துட்டு பர்னா மேல, அதாவது பர்த்டே மேல வந்துட்டு பேடுனா அந்த மரத்தை வந்துட்டு லகாவோன்னு மரம் நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது உங்களுடைய பர்த்டேல இருந்து மரம் நட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹரியாலி சே ஹை குஷ்ஹாலி, ஹரினா கிரீன் கலர்னு சொன்னோம் இல்லையா, ஹரியாலி அப்படின்னா கிரீனரின்னு அர்த்தம். அந்த பசுமை தன்மையில இருந்து, சேன ஃப்ரம் அந்த பசுமை தன்மையில இருந்துதான் வந்துட்டு குஷ்ஹாலி அப்படின்னா ப்ராஸ்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வளம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. அந்த நல்ல பசுமையான வளம் நமக்கு கிடைக்குங்கிறது சொல்றாங்க. சுந்தரதா மன் ஹர்னே வாலி, சுந்தர பியூட்டிஃபுல்னு அர்த்தம், சுந்தரதா அப்படின்னு அழகு தன்மை வந்துட்டு மன்னா மனம் இல்லையா, மனசை வந்துட்டு ஹர்னா தோக்கடிக்கணும், லாஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹர்னே வாலி அப்படின்னா தோக்கடிக்க கூடியது, நம்ம மனசை தோக்கடிக்க கூடியது என்னது, அந்த கிரீனஸ், அந்த சுந்தரத்தை அழகு தன்மை அப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பேடும் அவுர் பிரகிருதி கா நாத்தா, பேடுனா ட்ரீ இல்லையா, மரமும், அவர்னா அண்ட், அதுவும் இல்லாம பிரகிருதி அப்படின்னா இயற்கை அர்த்தம், நேச்சர் இருக்கு இல்லையா, அதோடைய நாத்தா ரிலேஷன் இருக்கு, நம்ம அதோடைய இந்த சொந்தம் அப்படிங்கிறது. ஜெய்சே ஹோ பச்சோं की மாத்தா, ஜெய்சே லைக் தட் எந்த மாதிரியானது அப்படின்னா, இந்த பச்சம் குழந்தைகளுடைய மாத்தா அம்மா இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு மாதிரிதான் நமக்கு இயற்கைக்கும் நமக்குமான உறவு அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபூல் அவுர் ஃபல் தும் பாவோ, ஃபூல்னா ஃபிளவர்ஸ் இல்லையா, அதுவும் அவர்னா அண்ட், அதுவும் இல்லாம ஃபல்னா பழங்கள் அர்த்தம், நமக்கு பழங்களும் கிடைக்கும், பூக்களும் இருந்துட்டு, தும்னா யுனி வந்துட்டு, பான கேட்டு கிடைக்கும், அதாவது உனக்கு வந்து என்ன கிடைக்கும், என்ன எடுத்துக்கலாம் நீனு, ஃபிளவர்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம் அப்படிங்க சொல்றாங்க. ஜன்ம திவஸ் பர் பேடு லகாவோ, ஜன்ம திவஸ் பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணணும், மரத்தை லகாவும் நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை கம்ப்ளீட் பண்றாங்க. யார் இந்த போயம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ராஜா சௌஷியா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சிபிஎஸ்இ ஹிந்தி கிரேட் 1 to 10 வீடியோஸை டெய்லி ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், இனியும் பண்ணுவோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டெய்லி இருந்து ரெகுலரா அப்டேட் கிடைக்கும். இதுல வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் போட போறோம், எக்ஸ்பிளனேஷன், கான்செப்ட் ஓவர்வியூ எல்லாமே பண்ண போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்துட்டு ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸும் அவைலபிளா இருக்கு. இதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த லிங்க் கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹிந்தி கண்டென்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணுமோ அதை எங்களுக்கு மெயில சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவை பர்சனலா சென்ட் பண்ணிடுவோம். இது ஒரு பெய்டு சர்வீஸ் தான். இந்த ஜிமெயில் ஐடி வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.